அக்கா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்க்கா. அதுதான்க்கா உனக்கும் நல்லது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எனக்கு தெரியாம முடிவெடுத்திருந்தாலும் நல்ல விஷயம் தானே செய்ய போறாங்க. அதையே நாம தடுக்கணும். அக்கா நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். நம்ம சுபா தலைவியா இருக்கும்போது அந்த சுய உதவி குழுவுக்கு இவ்ளோ பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது நல்ல விஷயம் தானே? அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டரை சுபா நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டா அது நம்ம குடும்பத்துக்கு தானே பெருமை. அக்கா நான் என்ன சொல்ல வரேன்னு. இத பாரு ராகினி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் தான் சொல்லிட்டேன்ல. சுபா போங்க, போய் வேலைய ஆரம்பிங்க. எல்லாரும் போங்க. வாங்க வா. தேங்க்ஸ் த, ரொம்ப தேங்க்ஸ் த. சரி சரி. அடடே இந்திரா, மகளிர் குழுல இருந்து பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாங்களா? ஆமாம்மா, இப்பதான் கொடுத்தமிச்சாங்க. ஓ சரி சரி, எடுத்துட்டு வா. சரி. வா வா. அக்கா, வந்த மெட்டீரியல் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வச்சிடலாமா? இல்ல காவியா, முதல்ல மெட்டீரியல் எல்லாம் மத்தவங்களுக்கு கரெக்டா போய் சேர்ந்திருக்கான்னு பாக்கணும்ல. ஆமாக்கா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். முதல்ல எல்லார்கிட்டயும் நம்ம கேட்டுப்போம். சரி. இரு, நான் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். சொல்லுமா சுபா. காமாட்சி அக்கா, மெட்டீரியல் எல்லாமே வந்துருச்சா? வந்துருச்சுமா. எம்ப்ராய்டரி துணி, நூலு, ஊசி எல்லாமே வந்துருச்சு. சரி சரி, இங்கே எல்லாம் வந்துருச்சு. அதான் உங்களுக்கு வந்துருச்சான்னு கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். சரி, நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். நீயும் அங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணு. சரி. ஹலோ, உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாம் வந்துருச்சுல்ல? கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. எக்காரணத்தை கொண்டும் குவாலிட்டியில மட்டும் கம்ப்ளைண்ட் ஆகாம பாத்துக்கோங்க, புரியுதா? அதை விட நமக்கு டைமிங் முக்கியம். நாளை காலைக்குள்ள அதை டெலிவரி பண்ணி ஆகணும். அட என்னமா சுபா, இதெல்லாம் நீ சொல்லணுமா? இது எவ்வளவு பெரிய ஆர்டரு. இது ஒழுங்கா செஞ்சாதானே அடுத்த ஆர்டர் கிடைக்கும். அதனால கண்டிப்பா நல்லாவே பண்ணுவோம். நீ ஒன்னும் கவலைப்படாதமா. சரி, கவனமா பண்ணுங்க. சரிம்மா. அடேங்கப்பா, ஆர்டர் வந்ததும் சுபா ஆளே மாறிட்டியே. சுபா, நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? அத்தை, நீங்க போய் இதெல்லாம் ஏன் நான் இதெல்லாம் செய்யக்கூடாதா? எல்லாருமா சேர்ந்து செஞ்சா சீக்கிரமா இந்த வர்க்க முடிச்சிடலாம். அக்கா நீ எதுக்குக்கா இதெல்லாம் பண்ற? இதெல்லாம் அவளுங்க பாத்து பாளுங்கக்கா. ஏய், நான் மட்டும் இல்ல, நீயும் தான் வேலை செய்யணும். என்னது? என்னடி? ஆமா, நீயும் தான் செய்யணும். அப்புறம் என்னம்மா, சம்மந்தி தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, எல்லாருக்கும் வேலையை பிரிச்சு கொடுத்துருங்க. நானும் என்னால உங்களுக்கு முடிஞ்ச வேலையை செய்யறேன். எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும்ல. ஆமாம்மா, எல்லாருமா சேர்ந்து செஞ்சா சீக்கிரமா முடிஞ்சிரும் இல்ல? சுபாக்கா, அதுல டிசைனர் கொடுத்திருக்கிறதா சொல்லிருந்தாங்க. அது உள்ள பேக்ல இருக்கான்னு பாருங்களேன். இதோ பாக்குறேம்மா. ஓகே. சுபாக்கா, எல்லாமே கொஞ்சம் ஈஸியான டிசைனா தான் இருக்கு. பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் மட்டும் நீங்க போட்டுருங்க. நானும் காவியாக்காவும் ஃபினிஷிங் எல்லாத்தையுமே பண்ணிடுறோம். சரி இந்திரா, அப்படியே பண்ணிடலாம்.
என்ன ஏமா ஏன் அப்படியே நின்னுட்டு இருக்க? போ, நீ போய் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு. நான் என்ன ஹெல்ப் பண்ண போறேன்? எனக்கே உடம்பு முடியல. சும்மா கூட்டத்தோட கூட்டமா உட்காந்து ஒப்பேத்து. அட போங்க, என்னாலலாம் அது முடியாது. இங்க பாரு ஏமா, நான் சொல்றது செய். நீ இப்ப போகாம இருந்தன்னு வையேன், உனக்கு நல்ல மருமகன்ற பட்டமும் கிடையாது, அந்த பரம்பரை நகையும் கிடையாது. பாத்துக்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அவ்வளவுதான். அப்படியா சொல்றீங்க? ஆமா ஏமா. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி சரி, நானும் பண்றேன். போ 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 போ. அடடே இந்தா. சுபா, அ. பரவாயில்லையே, வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளான எல்லா மெட்டீரியலும் வந்துருச்சு போல இருக்கு. ஆமா மாமா. ஆமா மாமா, ஆ? இப்பதான் இதெல்லாம் வந்துச்சு, எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். சூப்பர்மா, சூப்பர். அம்மா, இந்த வேலையை லேடிஸ் மட்டும் தான் செய்யணுமா இல்ல நாங்களும் இதுல கலந்துக்கலாமா? ம், ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? வாங்க எல்லாருமா சேர்ந்து வேலை பார்க்கலாம். ஆஹா சூப்பர்மா. ஏய், வா. உங்க ரெண்டு அப்பா. பேருக்கு தானடா, நீங்களும் சும்மா இருக்க வேணாம். ஆ. நம்மளால முடிஞ்ச உதவியை நாமளும் செய்வோம், சரியா? ஏ ராகினி, என்னடி நீ டிசைனை வாங்கிக்கலையா? ஐயோ அக்கா, எனக்கு இத பத்தியெல்லாம் எதுவுமே தெரியாதுக்கா. ஏய், எல்லாரும் எல்லாத்தையுமே தெரிஞ்சா பண்றாங்க? ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் கத்துக்க வேண்டியதுதான். நானும் இதெல்லாம் சின்ன வயசுல பண்ணுது. இப்போ இவங்கெல்லாம் இது எப்படி பண்ண போறாங்கன்னு பார்க்க எனக்கும் ஆசை வந்துருச்சு. அந்த மாதிரி நீயும் தெரிஞ்சுக்கிட்டு செய். என்ன இந்திரா, அதை கொடு. இந்தா, இந்த டிசைன் நல்லா தான் இருக்கு, நீ பண்ணு. சரிக்கா. ஏமா இந்திரா, இது ஏன் அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் வெளியிடுங்க. இதோ எடுக்கிறோம் மாமா. வெற்றி, ஆ. ஹெல்ப் பண்ணுடா. அந்த வரமா. ஏண்டா கதிரு, நீ என்னடா சும்மா நின்று இருக்கிறவன்? நீ ஏதாவது ஒரு வேலையை செய்ய. அப்பா, ஆ? நான் குழந்தைய பாத்துக்கணும்ப்பா. காவியா வேற இங்க இருக்கால, அப்ப குழந்தை அழுதானா நான் தான் பாத்துக்கணும். ஓ, சரி 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 சரி, அதுவும் கரெக்டு தான். சரி அம்மாடி, இந்தம்மா. ஏதாவது பிளான் பண்ணுடா. இதெல்லாம் நடக்கவே கூடாது. இத மட்டும் நல்லபடியா செஞ்சுட்டாளுங்கன்னு வை, அப்புறம் இவளுங்க ஆட்டம் தாங்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சித்தி, ஏதாச்சும் யோசிக்கலாம். ப்ளீஸ்டா, எப்படியாவது இதை கெடுத்து விட்டுறணும். வா. சரி 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 சரி, எல்லாரும் அவங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை அப்படியே நிறுத்திட்டு உங்க எல்லாருக்காகவும் நானே டீ போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் சாப்பிட போறீங்க. ஐயோ, என்ன சம்மந்தி நீங்க? சொல்லியிருந்தா நானே டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. நீங்க எதுக்கு சம்மந்தி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? என்ன சம்பந்திமா, இதை நான் பண்ண என்ன தப்பு? ஐயோ, ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை செய்வோம். என்ன நான் சொல்றது? ஏன் நான் டீ வச்சா நீங்க சாப்பிட மாட்டீங்களா? அப்படி சொல்ல வரல சம்மந்தி. எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்னு தான். அதெல்லாம் எந்த சிரமமும் கிடையாது. எல்லாரும் இந்த டீயை குடிச்சிட்டு தெம்பா வேலையை பாருங்க. அம்மாடி இந்தா.
எனதருமை ஜெயா அவர்களே, ம் என் கைப்பக்குவம் எப்படி இருக்கிறது? ம் பரவாயில்ல பரவாயில்ல. என்ன ஜெயா, ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கா? அப்ப நல்லா இல்லையா? சும்மா சொன்னேங்க, நல்லாதான் இருக்கு. மாமா சூப்பரா இருக்கு. சரி, உங்க கைப்பக்குவத்தை காட்டிட்டீங்கல்ல, இப்போ ஏன் கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஐயோ ஜெயா, ம் என்ன ஜெயா அது? டிசைனுங்க. எல்லாரும் இங்க பாருங்க. வாவ் எப்படி மாமா, என் பொண்டாட்டி கைவண்ணம். வாவ். பாருடா வாவ். மா, சூப்பரா இருக்குமா. கதிர் இத நல்லா பாரு. இருக்குடா. செம்மையா இருக்குல்லப்பா. அம்மா ரொம்ப சூப்பரா இருக்குமா. தேங்க்யூடா. இங்க கதிர் காட்டுங்க அத மாமா. பாரு. இது பாருங்களேன்க்கா. அத்தை சூப்பரா இருக்குத்த. அக்கா இங்க பாருக்கா, சூப்பரா இருக்குல்ல? ஆமா. இந்திரா குடு. ஐயோ, இது பாருங்க, நல்லா இருக்குல்ல? காட்டு. அழகா இருக்குல்ல? அத்தை செமையா இருக்கு அத்தை. தேங்க்யூ தேங்க்யூ காவியா. இந்தாங்க பாருங்க. ம் நல்லா இருக்குக்கா. அத்தை சூப்பரா இருக்கு அத்தை. சூப்பரா இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க பாருங்க. தேங்க்யூ. சரி சரி போதும். எல்லாரும் என்ன பாராட்டுறேன்னு அவங்க வேலையை அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. முதல்ல வேலையை பாருங்க, சீக்கிரமா முடிக்கணும்ல. ம்? ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா, ஒண்ணும் இல்ல. பாத்து பண்ண. என்ன இந்திரா, கௌதம் ஞாபகம் வந்துருச்சா? கவலைப்படாத, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். ம்? ம் சரிக்கா. சரி பாத்து பண்ண. டேய் ஆ? வாடா. ஏ ராகினி. ஆ ஆ ஆ, இதோ வந்துடுறேன்க்கா. ம் சீக்கிரமா வாடி. வந்துடுறேன்க்கா. ஹலோ. சொல்லுங்க. ஆமா ஆமா. என்ன சித்தி? என்னவா? ஏண்டா, அவளுங்க தான் ஜாலியா வேலை செஞ்சுட்டு இருக்காளுங்கன்னா நீயும் அவங்களோட சேர்ந்து பல்ல காமிச்சிட்டு உட்காந்துருக்க. என்னென்ன பண்ண சொல்றீங்க சித்தி? டேய், என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற நீ. அவளுங்க இந்த வேலைய முடிக்க கூடாது. உள்ள பூந்து ஏதாவது பண்ணுக்கது. சித்தி, நான் இதுக்குள்ள புந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அம்மா அப்பா எல்லாருமே அவ கூட சேர்ந்து ஆர்வமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல நான் என்ன பண்றது? என்னடா இப்படி அசால்ட்டா சொல்ற? அப்படின்னா அவங்க ஜெயிச்சா உனக்கு ஓகேவா? அப்படி சொல்ல வரல சித்தி. அவங்களோட வேலையை கெடுக்க என்னால எப்படி முடியும் தான் கேக்குறேன். ஏன் நீங்களும் தான் அவங்களோட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க தான் ஏதாச்சும் யோசிக்கணும். திடீர்னு நான் நடுவுல புந்து ஏதாச்சும் செஞ்சா என் மேல தானே சந்தேகம் வரும். ஆஹா, உஷாரா இருக்கானே. இப்போ என்னதான் பண்றது? அவளுங்க மட்டும் இந்த வேலையை முடிச்சிட்டாளுங்கன்னு வை, இதுக்கப்புறம் அவளுங்க கைதான் ஓங்கி நிக்கும். அப்புறம் பாத்துக்கோ கதிர். என்ன சித்தி, எனக்கு மட்டும்தான் ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி பேசுறீங்க? அவங்க வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது இல்லை தானே? அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் சொல்றீங்க?
சரி சரி, இப்போ அதெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். முதல்ல இந்த வேலை எப்படியாவது கெடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு முதல்ல யோசிக்கலாம். சித்தி, அப்போ அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது நீங்க தான். அதனால உள்ள இருந்துகிட்டே நைஸா அவங்க துணி எல்லாத்தையும் எடுத்து எங்கேயாச்சும் பதுக்கி வச்சிருங்க. முடிஞ்சா அதோ அங்க இருக்கிற பேலன்ஸ் ஊசியெல்லாம் எடுத்து எங்கேயாவது மறைச்சு வச்சிருங்க. என்ன கேட்டா துணி எடுக்கிறத விட ஊசி எடுக்கிறது தான் ஈஸி. அதனால அந்த ஊசி எல்லாத்தையும் எடுத்து எங்கேயாச்சும் பதுக்கி வச்சிருங்க. சப்போஸ் ஊசி ஏதாவது உடைஞ்சு போச்சுன்னா புது ஊசி இல்லாம ரொம்ப தடுமாறுவாங்க. ஒர்க் ஸ்லோவாகும். அப்புறம் அவங்களால சொன்ன டைம்ல டெலிவரி கொடுக்க முடியாது. ஆர்டர் டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடும். என்ன சொல்றீங்க? நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தெரியுது. உள்ள புகுந்து ஊசிய தூக்குற, இந்த வேலைய சொன்ன டைம்க்கு முடிக்க விடாம பண்றோம். சரி, நீ போ, வரேன். சரி சித்தி. அடியே இந்திரா, என்ன மீறி நீ எப்படி நல்ல பேர் வாங்குறன்னு நானும் பாக்குறேன்டி. ஏங்க, பாத்து பண்ணுங்க. மேல குத்திட்டு போறீங்க. தள்ளி பண்ணுங்க. சாரிங்க. ஏ ராகினி, என்னடி இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? இல்ல, சும்மா உள்ள போயிட்டு வந்தேன். சீக்கிரமா வேலையை ஆரம்பி. ம்? அக்கா, ஃபினிஷ் பண்ணது எல்லாமே ஒண்ணா அடுக்கி வச்சிடலாமாக்கா? ஒன்னா போட்டு குழப்பிக்க வேண்டாம். எல்லாத்தையும் ஒன்னாவே வச்சுட்டோம்னா கடைசியா நம்ம அரேஞ்ச் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. ஆமா இந்திரா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். அப்புறமா பிரிச்சுக்கலாம். ம்? முடிச்ச எல்லாத்தையும் கொடுக்குறீங்களா? காவியா, சரி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாரையும் எப்படி கதற விடுறேன்னு மட்டும் பாருங்க. கதிர், இந்திரா, இங்க இருந்த நூல் கண்டெல்லாம் காணோம். அங்க இருக்கான்னு பாரு. என்னாச்சு? இங்க வச்சிருந்த நூல் கண்டெல்லாம் காணோம் அத்தை. என்ன சொல்றீங்க? அதுக்குள்ள எங்க மாயமா போயிருக்கோம்? நல்லா பாருங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். எங்க போச்சுன்னு தெரியலையே. ஏய் காவியா, சும்மா காணும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காத. வேலை முடியறதுக்குள்ள உன்னை யார் இப்ப எல்லாத்தையும் களைச்சு போட சொன்னா? அவசர அவசரமா இப்ப எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டு இப்ப மாறி போச்சுன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த இந்திரா தான்க்கா.
வேலையெல்லாம் முடியறதுக்குள்ள அவசர குறுக்க மாதிரி எதுக்கு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி எடுத்து வச்சா? இப்ப பாரு, எல்லாத்தையும் களைச்சு போட்டாச்சு. இப்ப எது எது எங்க இருக்கோன்னே தெரியல. தேடுறதுக்குள்ள விடிஞ்சே போயிடும். சரி சரி, அது கிடைக்கலன்னா பரவாயில்ல. இப்ப தேடிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் நமக்கு இல்ல. புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வெற்றி, என்னோட கபோர்ட்ல ஒரு பாக்ஸ்ல நூல் கண்டெல்லாம் இருக்கு. குழந்தைக்கு ஸ்வெட்டர் தைக்கலாமேன்னு வாங்கி வச்சிருக்கேன். எல்லா கலர் நூலும் இருக்கு. நீ போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து கொடு. சரிம்மா, இதை போய் எடுத்துட்டு வரேன். ஏ ராகினி. அக்கா சொல்லுக்கா. நீ எத்தனை துணி தச்சு வச்சிருக்க? அக்கா இதோ அவ்வளவுதான்க்கா. அதோ போயிட்டு இருக்குக்கா. என்ன கையில வச்சிருக்கிற அந்த ஒண்ணுதானா? என்னடி நீ இவ்ளோ நேரமும் இதே துணியை தான் தச்சிட்டு இருக்கியா? இல்லக்கா, இதோ அவ்வளவுதான், சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்போத்துல இருந்து ஒரே துணியிலேயே டிசைன் போட்டுட்டு இருக்க நீ. எல்லாரையும் பாருடி எவ்வளவு முடிச்சிருக்காங்கன்னு. பார்த்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணு. அதை எடுத்து கொடுங்க. அக்கா, நானே உடம்பு முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தெரியுமா? நீ என்ன என்னையே சொல்லிட்டு இருக்க? நான் என்ன வேணும் தேவை பண்ணாம இருக்க? எனக்கே இடுப்பெல்லாம் வலிக்குது, நானே உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன இப்படி பேசினா நான் என்ன பண்ணுவேன்? சின்னத்தை, எதுக்காக நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தான் உடம்பு முடியலல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல.